பிரியமானவர்களே, இன்னைக்கு கூட நம்மளோட வாழ்க்கையில நல்ல ஒரு உயர்வை நீங்க வாஞ்சிக்கிறீங்களா? நீங்க நல்ல ஒரு உயர்வு உங்களுக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா நீங்க ஒண்ணு செய்யுங்க, நல்ல ஒரு பொறுப்புள்ள உண்மையுள்ள மனிதரா நீங்க மாறணுங்க. நீங்க பாருங்களேன், யோசேப்போட வாழ்க்கையில யோசேப்பு அவங்க அப்பா வீட்டுல 17 வருஷம் இருந்தான்ல, அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ உண்மையா பொறுப்பா இருப்பாங்க. ஏன்னா அவங்க அண்ணன்லாம் என்ன செய்யறாங்கன்னா அவங்க அப்பா பார்த்துட்டு வர சொல்லும்போது கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து ரிசல்ட் சொல்லுவாங்க. அவங்க அண்ணன் யார் யார் தப்பு பண்ணுறாங்க, என்னென்ன செய்கிறாங்கன்னு வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லைங்க, போத்திபார் வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்களா எவ்வளோ உண்மையும் அதே சமயம் நேர்மையுமா அங்கே இருந்தான் பார்த்தீங்களா. அந்த போத்திபாருங்கிற எஜமான் ஃப்ரீயாக அவனை விட்டுருந்தாரு. ஆனால் அவனுக்கு அவன் உண்மையாக இருந்தான். கடவுள் தன்னை பார்க்குறாருங்கிறதுல அவ்வளோ உண்மையாக இருந்தியா. இன்னொன்று, அவன் போத்திபார் வீட்டில் அவன் ஒரு மேனேஜர் ஆகிற காரணம் என்ன, அவ்வளோ பொறுப்பு, உண்மை, செய்கிற வேலையெல்லாம் வாச்சிச்சு. அது மட்டும் இல்லைங்க, ஜெயிலில் போனோன்னையும் இவன் கைதி தான், ஆனால் கைதியாக வந்து உள்ளே இருக்கலைங்க. அங்கேயும் என்ன செய்யணும், ஜெயிலர் செய்கிற வேலையெல்லாம் செய்துக்கிட்டு தாங்க இருந்தீங்க. அந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு பொறுப்பு, எப்படின்னா உண்மையும் இருந்துச்சு, நேர்மை இருந்துச்சு, பொறுப்பு இருந்துச்சுங்க. இப்படிலாம் அவன் பொறுப்பாக வேலை செய்ததுனால தாங்க அவன் அந்த எகிப்து தேசத்துக்கு அதிபதியாக மாறினான். அந்த எகிப்து தேசத்துக்கு அதிபதியாக மாறிட்டோ, சரி எனக்கு வேலை கிடச்சிருச்சு நல்லா ஆயிட்டே அப்படின்லாம் அவன் தெரியலங்க. அந்த அவனை கவுன்சிலிங்காக பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த போஸ்ட்டு கிடைச்ச உடனே எகிப்தை போய் சுற்றி பார்ப்பாங்க. எப்படி சுற்றி பார்ப்பானா, அங்கே எங்கெல்லாம் போய் தானியங்கள் எப்படி வளருதோ அதெல்லாம் சேர்த்து வைக்கணும், எப்படி சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா போடுவாங்க. அப்படி போட்டுதே நீங்கள் ஆதியாகமம் 41 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா போட்டுருவோம், தானியங்களை கட்டி வைத்தானா. எந்த இடத்துல கட்டி வைத்தானா, எந்தெந்த ஏரியாவில் தானியங்கள் மிகுதியாக விளைஞ்சிச்சோ அந்தந்த இடங்களே போய் பெரிய பெரிய பிரமிடுகள் மாதிரி பெரிய பெரிய இதெல்லாம் அந்த சேர்த்து வைக்கிற இடங்களெல்லாம் கட்டி அதை சேர்த்து வச்சானா. எவ்வளோ பாருங்களேன், ஞானமும் அறிவு பொறுப்பு இருந்திருக்கு அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே. இந்த மாதிரி நீங்களும் இருந்து பாருங்களேன், நிச்சயமா நீங்க செய்யற வேலையில நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் உயர்ந்த இடத்துல உங்களை வைக்கிறத பாருங்களேன். தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.